அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்தியால பயன்பாட்டுல இருக்கக்கூடிய பல்வேறு வகையான ட்ரோன் வகைகள பத்தி இங்க குடுத்திருக்காங்க. ஸ்வார்ம் ட்ரோன் அப்படிங்கிற இந்த வகை ட்ரோன்கள் பார்த்தீங்கன்னா, கண்காணிப்பு பணிகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததா ஹெரோன் ட்ரோன் அப்படிங்கிற இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா, 1 டன் எடை கொண்ட இந்த ட்ரோன் 7400 கிலோமீட்டர் வரைக்கும் இதனுடைய கெப்பாசிட்டி என்டியூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கு. சரியா? இஸ்ரேலிய நாட்டுடைய தயாரிப்பாக இருக்கு. ஏவுகணைகள், கேமரா, சென்சார்கள் உட்பட எல்லாத்தையுமே சேர்த்து நமக்கு பார்த்தீங்கன்னா, 1 டன் எடை அப்படிங்கிறது இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ரஸ்டம் ட்ரோன் அப்படிங்கிறது டிஆர்டிஓனால உருவாக்கப்பட்டது. 350 கிலோ எடை கொண்டது. சரிங்களா? உளவு கண்காணிப்பு பணிகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, 200 கிலோமீட்டராக இருக்கு. சரியா? அடுத்தது ஹண்டர் கில்லர் ட்ரோன் அப்படின்னு குடுத்திருக்காங்க. இது அமெரிக்காவுடைய தயாரிப்பாக இருக்கு. இதனுடைய தூரம் ரேஞ்ச் அப்படிங்கிறது 1850 கிலோமீட்டராக இருக்கு. என்ன கேட்பாங்க அப்படின்னா, இன்கேஸ் கேட்டா, இந்த ட்ரோன் யாரு தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. சரியா? இப்ப சர்ச்சர் ட்ரோன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட தயாரிப்பாக இருக்கு. அடுத்ததா நாகாஸ்திரா ட்ரோன் அப்படிங்கிறது இந்தியாவோட தயாரிப்பாக இருக்கு. இதுல நாகாஸ்திரா மற்றும் நம்மளுடைய ரஸ்டம் அப்படிங்கிற 2 மட்டும் தான் இந்தியாவோட தயாரிப்பு. மீதி எல்லாமே வெளிநாடுகளுடைய தயாரிப்பாக இருக்கு. அத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, குறுகி வரும் மன்னார் வளைகுடா தீவு அப்படின்னு குடுத்திருக்காங்க. அதாவது கல்ஃப் ஆஃப் மன்னார் நேஷனல் பார்க்ல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 21 வகையான ஆ நமக்கு தீவுகள் வந்து இருக்கு. ஐலேண்ட் வந்து இதுல ஒரு முக்கியமான தீவு தான் பார்த்தீங்கன்னா, கரியாச்சல்லி அப்படிங்கிற இந்த தீவு. இந்த தீவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு 1960கள்ல பார்க்குறப்ப இதனுடைய பரப்பளவு 58 இருந்து 60 ஹெக்டேராக இருந்துச்சு. ஆனா, இப்ப சமீபத்தில பார்த்தீங்கன்னா 2018, 20கள்ல பார்க்குறப்ப இதனுடைய பரப்பளவு அப்படிங்கிறது 5 ஹெக்டேரா கம்மியா இருக்கு. அப்ப சி எரோஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? இதற்காக தமிழக அரசாங்கம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தீவ பாதுகாக்கிறதுக்காக புதுசா ஒரு திட்டத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அந்த தீவ பாதுகாக்கிறதுக்காக டிஎன் ஷோர் அப்படிங்கிற ஆல்ரெடி நடைமுறையில இருக்கக்கூடிய திட்டத்துக்கு கீழ ஒரு புது முயற்சியை மேற்கொள்ள போறாங்க. டிஎன் ஷோர் அப்படிங்கிறது தமிழ்நாடு சஸ்டைனபிளி ஹார்னஸிங் ஓஷன் ரிசோர்சஸ் அண்ட் ப்ளூ எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நிலையான பெருங்கடல் வளங்களை பயன்படுத்துதல் அப்படிங்கிறது அதோட முழு பெயர். இதற்கு இன்னொரு பெயரும் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது நமக்கு தமிழ்நாடு கோஸ்டல் ரீஸ்டோரேஷன் மிஷன் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. சரியா? இதுதான் இந்த திட்டத்தினுடைய பெயர். இந்த திட்டத்துக்கு கீழ இந்த கரியாச்செல்லி அப்படிங்கிற இந்த தீவுல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப செயற்கை பவளப்பாறைகள வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஆர்டிபிஷியல் கோரல் ரீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆர்டிபிஷியல் கோரல் ரீஃப வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். இந்த ஆர்டிபிஷியல் கோரல் ரீஃப பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி இந்த பகுதிகள்ல இருக்கக்கூடிய வான் தீவு அப்படிங்கிற இந்த தீவுல நம்ம ஆர்டிபிஷியல் கோரல் ரீஃப வந்து ஃபிக்ஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா அந்த ப்ராஜெக்ட் இருக்கு. சரிங்களா? இந்த ஆர்டிபிஷியல் கோரல் ரீஃபை யார் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சென்னை ஐஐடி, மெட்ராஸ் ஐஐடி தான் இந்த ஆர்டிபிஷியல் கோரல் ரீஃபை டிசைன் பண்ணியிருக்காங்க. இத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, வேவ் டைனமிக்ஸ் அலை இயக்கவியல் மற்றும் ஆழ்கடல் படுகை அளவீட்டு முறை, அதாவது பாத்திமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த 2 தொழில்நுட்பங்கள பயன்படுத்தி தான் இந்த ஆர்டிபிஷியல் கோரல் ரீஃப் அப்படிங்கிறத உருவாக்கி இருக்காங்க. சரிங்களா? இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோடைவர்சிட்டி பயோஸ்பியர் ரிசர்வ் அந்த நேஷனல் பார்க்க பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. மெரைன் எக்கோசிஸ்டத்தோட முக்கியமான ஒரு பகுதியா இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த கடல் பசுன்னு சொல்லக்கூடிய டுகாங் போன்ற உயிரினங்கள் எல்லாமே இந்த இடத்துல அதிகமா காணப்படுது. சரிங்களா? அதே மாதிரி நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா, ஆர்டிபிஷியல் கோரல் ரீஃப் அப்படிங்கிறது, இந்த ஆர்டிபிஷியல் கோரல் ரீஃப அந்த தீவோட கரை ஓரங்கள்ல வந்து செட்டப் பண்ணுவாங்க. இந்த கரை ஓரங்கள்ல வைக்கிறது மூலியமா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த அலையினுடைய தாக்கத்தினால மண் அரிப்பு அப்படிங்கிறது ஏற்படாம போகும். அதே மாதிரி லாங் டர்மா செடிமெண்ட் வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? அதுதான் இதோட முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கு. இன்னைக்கு 2 ஆர்டிகிள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.